விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பில் நடந்தது என்ன? வீடியோ கான்பரன்சிங்ல கூட்டணி குறித்து யாருக்கிட்ட பேசினாரு விஜய்? தமிழ்நாட்டுல தாவேகாவுடைய ஓட்டு சதவிகிதம் இவ்வளவா? விரைவில் மிகப்பெரிய கூட்டணி இவங்க தலைமையில தான் அமைய போகுதா? வெல்கம் பேக் டு ஆர்ஜே ரோஹினி டாக்ஸ். இன்னைக்கு இந்த எபிசோட்ல எக்ஸ்க்ளூசிவான ஒரு சில அப்டேட்களோட உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். பரபரப்பான அரசியல் கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் தான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டாக்கா இருக்கு. வழக்கம் போல இது ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல எண்ணங்களை தாண்டி குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி மொமெண்ட்ல தாவேகாவுடைய சமீபத்திய வளர்ச்சி அரசியல் களத்துல பெரிய பரபரப்பாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யூஸ்வலா கட்சி ஆரம்பிப்பது நடிகர்கள் தரப்புல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க சாலிடா முதல் எலெக்ஷன்லேயே எல்லாராலையும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வியும் இருக்கும். அதை சுற்றி விமர்சனங்களும் இருக்கும். ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த கிண்டல் கேலி எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட தான் விஜய் அவர்களுடைய செயல்பாடு சமீப காலங்கள்ல இருந்துட்டு வருது. அப்படிதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் குரல் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகளுக்கு அவர் கட்சியோட சார்பாக உடன் இருப்பதும் குரல் கொடுப்பதும், அதே போல உங்க எல்லாருக்குமே தெரியும் தாவேகாவுடைய பலம் பாத்தீங்கன்னா சில பேரோட வருகையால கூடி இருப்பதும் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு வந்தோம். இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர் விஜய் அவர்களை சென்னை மீட் பண்ணிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த சந்திப்பு பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு மேல நீடிச்சிருக்கு. பிரசாந்த் கிஷோர் பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஐபேக் நிறுவனம் அவருடைய தலைமையில இந்தியா முழுக்க அவர் எத்தகைய அரசியல் வேலைகள்லாம் செஞ்சாரு, எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் பின்புலமா ஒர்க் பண்ணி கொடுத்திருக்கிறாரு, இங்க தமிழ்நாட்டுல அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு, ஒரு விஷயத்த பிளான் பண்ணி அடிக்கிறதுல எப்படி கில்லி மாதிரி பண்ணுவாரு அப்படின்னு எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களை சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு விஜய் அவர்களுடைய வீடு இருக்கக்கூடிய ECR வீட்டுல நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, விஜய் அவர்களோட தற்போது நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஜய் 69 இந்த ஜனநாயகன் படத்தோடைய படப்பிடிப்பு பையனூர்ல நடந்துட்டு இருக்குல்ல, அங்கேயும் நடந்திருக்கு. சோ இவங்க 2 பேரோட சந்திப்பு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா முக்கியமான பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய செல்வாக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, இந்த கட்சி இந்தியாவுடைய எப்படி ஒரு கட்சி ரீச் ஆகிறது, கிராமத்துல அந்த கட்சியோட பெயரை கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னா கட்சி அந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு, பெயர் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய 2 வீடுக்குள்ள இருக்கக்கூடிய கிராமத்துல கூட டிவிகே அப்படிங்கிற அந்த பெயர் போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறத பத்தி அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று போட்டியிட்டா எத்தனை சதவீத வாக்கு வங்கியை அவங்க பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு அனலைசேஷனையும் பிரசாந்த் கிஷோரே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. பொதுவா ஒரு கட்சி ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2%, அதிகபட்சமா ரொம்ப செல்வாக்கு இருந்தாங்கன்னா 6%, 8% அப்படிங்கறதா பாத்தீங்கன்னா வழக்கமா இருந்துட்டு வருது. ஆனா டிவிகேவை பொறுத்த வரைக்கும் முதல் எலெக்ஷன்ல அவங்க தனித்து நின்று போட்டியிட்டாலே 15% வாக்கு வங்கியை அவர்கள் வசப்படுத்துறதுக்கான எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் தரப்புல கொடுத்திருக்கிறதா ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் கிடைச்சிருக்கு. இது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட் தான். சோ இந்த டைம்ல தான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. என்னன்னா இந்த 15% ஓட்டு வங்கி இதெல்லாம் ஓகே, தனித்து நின்று போட்டியிடுவது இல்ல எப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பங்களுக்கு மத்தியில் யாரோடு கூட்டணி போட்டு இந்த எலெக்ஷனை நம்ம ஃபேஸ் பண்ணா தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கும், அமையும் அப்படிங்கறதா பாத்தீங்கன்னா விஜயோடைய டார்கெட். நீங்க சொல்லலாம், அதாவது எல்லாராலையும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாருமே சொல்லிட்டு வராங்களே, சோ ஸ்ட்ரைட்டா சிஎம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தாலும் முதல் எலெக்ஷன்லே பாத்தீங்கன்னா தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கறத நிரூபிக்கணுங்கிறதா விஜய் தரப்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முனைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா பல கட்சிகள் பெரிய கட்சிகள் இறங்கி ஒண்ணுமே பண்ண முடியாம ஓட்டு ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு மண்ண கவ்விய சம்பவம் கூட பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் வரலாற்றுல நடந்திருக்கு. அந்த சூழல் தமிழக வெற்றி கழகத்துக்கு நடக்க கூடாதுங்கிறது தான் விஜயோடைய முனைப்பு. சோ கூட்டணி ரொம்ப பலமா இருக்கணும்,
அது மட்டும் இல்லாம மக்கள் வந்து அதை ஏத்துக்கக்கூடிய அளவிற்கு இருக்கணும். ஏன்னா நான் திராவிட அரசியலுக்கு எதிராக பேச போறேன், சம்பிரதாய அரசியலுக்கு எதிராக நான் பண்ண போறேன், இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு எலெக்ஷன் டைம்ல போய் அவங்க கூட கூட்டு சேர்ந்துட்டு இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணா விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விஜய் தரப்புல நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்தை வந்து சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாரு. சோ முதல் நாள் மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவிகேவோட செல்வாக்கு மக்கள் மத்தியில எப்படி இருக்கு, ஓட் பேங்கிங் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. அடுத்த நாள் மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு கூட எல்லாம் கூட்டணி அமைக்கிறதுக்கான வியூகத்தை வகுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான மீட்டிங்கா நடந்திருக்கு. சோ இந்த மீட்டிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கான்பரன்சிங்ல நடந்ததா வந்து சொல்றாங்க. அந்த வீடியோ கான்பரன்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தோடைய எதிர்கட்சியாக இருக்க கூடிய அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பலரோட இந்த வீடியோ கான்பரன்சிங் டிஸ்கஷன் நடந்ததா ஒரு தகவல் சொல்றாங்க. எத்தனை வந்து சீட்டு வந்து தாவேகா தரப்புல வந்து கேட்பாங்க, எத்தனை சீட்டு வந்து அதிமுக தரப்புல வந்து ஒதுக்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீப்பான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து இருந்ததாகவும், விஜய் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 சீட்டுகள் வந்து டிவிகேக்கு ஒதுக்கப்படணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனை போட்டதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. அதிமுக இதை கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு என்னதான் மக்கள் கிட்ட மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தாலும் அது எல்லாமே நடிகராக அவருக்கு கிடைச்ச செல்வாக்கு. அரசியல் களத்துல இதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல முதல் எலெக்ஷன்ல வந்து களத்துல நிக்க போறாங்க. எடுத்ததுமே 45 சீட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி வேலைக்காகுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் அதிமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு கணிசமான சீட்டுகளை வந்து ஒதுக்கப்பட வேண்டிய சூழல் அவர்களுக்கு இருக்கு. அப்ப இந்த கட்சிக்கு வந்து 45 சீட்டுகளை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு வந்து கொடுக்கறதுல முன்ன பின்ன நிறைய கணக்கு வழக்கு வந்து இருக்கும். அப்ப இழுபறி ஆகத்தான் செய்யும். அப்படிப்பட்ட சூழல்ல கூட்டணி கட்சிகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சலசலப்பு ஏற்பட்டு இந்த கூட்டணியிலிருந்து வெளியில போய் வேற கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக அதிமுக தரப்பு இன்னும் எந்த ஒரு முடிவையும் சொல்லாம அந்த டிஸ்கஷனை வந்து அப்படியே வந்து வைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. சரிங்க, கூட்டணி யார் கூட வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான டிஸ்கஷன் போட்டிருக்காங்க. எத்தனை சீட்டு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக வியூகம் வகுத்திருக்காங்க, கேட்டிருக்காங்க. இது இல்லாம ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சிகளை தன்னுடைய கட்சியோட இணைச்சுக்கணும் அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் ரொம்ப முனைப்பா இருந்தாரு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரே மேடையில 2 பேரும் கலந்துக்கிறதா ஒரு நிகழ்வு இருந்தது. ஆனா கடைசி நேரத்துல வந்து திருமாவளவன் அவர்கள் வராம போனது, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கலந்துகிட்டது, அதன் பிறகு அந்த பேச்சுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எழுந்த சர்ச்சை, அதை தொடர்ந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா சில நாட்களுக்கு முன்பாக டிவிகேல வந்து ஜாயின் பண்ணது, அவருக்கு பதவி கொடுத்தது, இது எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில எக்ஸ்க்ளூசிவா ஒரு விஷயம் சொல்றேன். விஜய் தரப்பில் திருமாவளவன் அவர்களுக்கு 3 முறை போனில் வந்து பேசியிருக்காங்க. அதாவது கூட்டணி குறித்து ஒரு கான்வர்சேஷன் வந்து ரொம்ப டீப்பா நடந்திருக்கு. திருமாவளவன் தரப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு வந்து வெளிப்படையாக அவர் வந்து எந்த இடத்துலயுமே வந்து பதிவு பண்ணல, எஸ் அப்படிங்கறதையும் சொல்லல. அதற்கும் வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சில பேர் என்ன ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, இத்தனை வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திராவிட கட்சிகளோட ஒரு கூட்டணியில இருந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். சோ திடீர்னு இதை பிரேக் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல புதுசா போய் நம்ம ஜாயின் பண்ணி அங்க நம்ம ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து கிரவுண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு தற்போது கூட்டணி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்துகிட்டே, ஏன்னா 4 சீட் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க, அதுல எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சீட்டை வாங்கிடலாமே அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை திருமாவளவன் அவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் கூட்டணியில இருந்ததை பிரேக் பண்ணிட்டு திரும்பி இங்க வந்து எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் அப்படிங்கறத கேட்டு வாங்கி கிரவுண்ட் ஒர்க்கை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்கிற இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா போட்டோம் அப்படின்னா 4 அப்படிங்கிறது 8ஆகவோ 10ஆகவோ கிடைக்கிற பட்சத்தில் அது கட்சிக்கு பலம் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா எனி டைம் எப்படி வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து சேர்ந்தாரோ அதே போல விசிகா தரப்பிலிருந்து பச்சை கொடி அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்து காட்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தான் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பாமக அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கணிசமான ஓட் பேங்கிங் வந்து வச்சிருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியாக பிரிந்து இருப்பது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல கட்சிகளுக்கு சாதகமான ஒரு சூழலா அமைஞ்சிருக்கு. அப்படி பிரிஞ்சு இருக்கிறவங்கள ஏன் ஒரே இடத்துல வந்து ஒன்னா சேர்த்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் டிவிகேக்கு இருக்கு. நீங்க நினைக்கலாம், எங்க ஒரே இடத்துல விசிகாவும் பாமகவும் சாத்தியமா, இது நடக்குமா இல்ல அடுக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா இவங்க உள்ள வந்தா
இவங்க எக்ஸிட் ஆவாங்க, இவங்க உள்ள வந்தா அவங்க எக்ஸிட் ஆவாங்க. சோ 2 பேரும் எப்படி சேர்ப்பது அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கத்தான் செய்யுது. ஆனா இந்த ஓட்டுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பிளவுபட்டு இருக்கிறதுனாலதான் மற்ற கட்சிகளுக்கு அது ஆதாயமா இருக்கு. ஆனா ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா லாபம் வந்து கிடைக்க போறது யாருன்னா அவங்க யார் பக்கம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதாயம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கூட்டணியை பாசிபிள் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காங்க. ஒருவேளை இந்த 2 கட்சிகளும் ஒரு இடத்தில் வந்து ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா தமிழக அரசியல் களத்துல இதுதான் மிகப்பெரிய திருப்பு முனையான ஒரு விஷயமா அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு டிஸ்கஷனும் நடந்திருக்கு. கட்சிக்கு வந்து கொடி அறிமுகப்படுத்தியாச்சு, கட்சி பாடல் அறிமுகப்படுத்தியாச்சு, ஆனா சின்னம் ஏதாவது வந்து அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வாகைப்பூ தான் அவங்களுடைய சின்னமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனா அந்த வாகைப்பூ பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்கஷனே இருக்குதுங்க. என்னன்னா அந்த பார்ப்பதற்கு அந்த பூவோட டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடியிலே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி விரிந்த மாதிரியான ஒரு வாகைப்பூ. ஆனா அந்த டிசைனும் பாரதிய ஜனதா கட்சியோடைய தாமரை மலர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து இந்த போலிங் பூத்துல நீங்க இந்த வாக்கு பெட்டி இருக்கு தெரியுமா, வாக்குச்சாவடி உள்ள போயிட்டு நீங்க வந்து சின்னத்தை எது செலக்ட் பண்ணி அமுக்குவீங்கல்ல, அங்க போறப்ப அது தாமரையா இல்ல வாகைப்பூவா அப்படின்னு மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வாகைப்பூ தான் உங்களுடைய சின்னமா இருக்குமா அப்படிங்கிறத மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து விஜய் தரப்புல வந்து கொடுத்திருக்காங்க. அதனால நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வாகைப்பூ தான் சின்னமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக அதற்கான டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப டீப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒருவேளை அது வாகைப்பூவாக இருக்கலாம், அது இல்லாமல் அவர்களுக்கான பிரதான சின்னமாக புதியதாக ஒன்றை தேர்ந்தெடுத்து அறிவிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட். ஓகே, விஜய் அவர்கள் ரொம்ப நாளாவே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், தமிழகத்தோடைய கிராமத்துல கூட வந்து போய் எல்லாத்தையும் வந்து மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கறத உங்களுடைய கட்சியோடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமா இருக்கிற பட்சத்துல நடைப்பயணம் ஒன்றை விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறாரு. இந்த பயணத்தை வந்து கன்னியாகுமரியில் தொடங்கி வட சென்னையில் முடிப்பதுதான் விஜய் அவர்களுடைய மெயினான பிளானா இருக்கு. ஒருவேளை கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கப்படாத பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஆப்ஷன்ஸாக இருக்கக்கூடிய இடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அரியலூர், தூத்துக்குடி, வேங்கை வயல், இந்த 3 இடங்களிலிருந்து ஒரு அவங்களுடைய ஸ்பாட்டை வந்து செலக்ட் பண்ணி ஆரம்பிக்கப்பட்டு எங்க ஆரம்பிச்சாலும் முடிக்கிற இடம் வட சென்னை தான். ஸோ இந்த நடைப்பயணத்திற்கான எல்லா பிளானிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றது, எங்கெங்கெல்லாம் கவர் பண்றது, பப்ளிக் வந்து எப்படி அட்ரஸ் பண்றது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுத்து பேசணும், இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்ல வந்து பேசியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவர்கள் ஆரம்பிக்க போற நடைப்பயணம் குறித்த அப்டேட்டும் உங்களுக்காக காத்திருக்கு. ஓகே, இதை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, கூட்டணி குறித்து பேசியிருக்கிறாங்க, இந்த கட்சிக்கு வலை போட்டிருக்காங்க, நடைப்பயணத்தை ஆரம்பிக்க போறாங்க, இப்படி இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்களே, எப்ப பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். அந்த அப்டேட்டே உங்களுக்காக நானு கொடுத்துட்றேன். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா தளபதி 69 ஜனநாயகன் படத்தோடைய படப்பிடிப்பு வந்து லாஸ்ட் ஒரு 10 days மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பெண்டிங்ல இருக்கு. அதாவது இந்த ஷெட்யூலுக்கான பெண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 days ஒர்க் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை ஃபுல் ஃபிளெஜ்டா முடிச்சுட்டு மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தன்னுடைய அரசியலுக்கான முழு வேலையையும் முழு வீச்சில் ஆரம்பிக்க இருக்கிறார் விஜய் அவர்கள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ணவும் முடியணும்ல, ஏன்னா இந்த பக்கம் ஷூட்டிங்கும் பாதிக்க கூடாது. அனௌன்ஸ் பண்ணியாச்சு இதுதான் லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு. ஸோ கமிட் பண்ண ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ்க்கும் வந்து பிரச்சனை வரக்கூடாது. அதே மாதிரி ஆரம்பிச்ச விஷயத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதுல அந்த பக்கமும் வந்து எதுவும் அடி வாங்கிடக்கூடாது. அதனால வந்து இந்த 10 days ஷெட்யூல முடித்து கொடுத்த பிறகு மார்ச் முதல் வாரத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கான அரசியல் வேலைகளை முழுவீச்சில் தொடங்க இருக்கிறார் விஜய் அவர்கள். இந்த அப்டேட்டோட இன்னைக்கான எபிசோட வந்து நான் நிறைவு செய்யறேன். அடுத்த ஒரு எபிசோட்ல இன்னும் பல சுவாரஸ்யமான எக்ஸ்க்ளூசிவான டிவிக்கு தொடர்பான அப்டேட்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.